அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்ம. மாலைமுரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் உத்தராயண புண்ணிய காலம் ஹேமந்த ருது. தை 2 ஜனவரி 16 வெள்ளிக்கிழமை. தேய்பிறை திரையோதசி திதி, மூல நட்சத்திரம், துருவம் நாம யோகம், கரசை நாமகரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்றைய விசேஷத்தில் இன்றைக்கு மாட்டுப்பொங்கல் திருநாள். இன்றைக்கு அதோடு சேர்ந்து பிரதோஷ விரதம். மாட்டுப்பொங்கல்னு சொல்லும்போது எல்லாரும் பெரும்பாலானவர்கள் கிராமங்களுக்கு போயிட்டு அந்த பசுமாடு காளை மாட்டோடு சேர்ந்து ஆனந்தமாக பொங்கலை கொண்டாடுறது. அந்த காளைகளை எல்லாம் அவ்வளோ அழகாக அலங்கரிக்கிறது. அப்படியே ஒரு பட்டத்து யானை, பட்டத்து குதிரையெல்லாம் ஒரு ஒரு ராஜாவுடைய அரண்மனையில் அந்த தேசத்தில் எப்படி அலங்கரிக்கப்படுமோ, எப்படி கொண்டாடப்படுமோ, அதற்கு ஒரு மகத்துவம் இருக்குமோ, அதுபோல் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு காளையும் கூட அந்த பட்டத்து யானை குதிரை போல அந்த பட்டம் பெற்ற ஒரு ஸ்தானம், அந்தஸ்து, பலம் பெற்றிருக்கக்கூடிய அளவிற்கு இன்றைய நாள் கொண்டாடப்படும். அது தெய்வமாக பார்க்கப்படும். அதுபோல் நிறைய பேர் அதை தாய் தந்தையாக பார்ப்பாங்க, நிறைய பேர் குழந்தைகளாக பார்ப்பாங்க. தனக்கான வாழ்வே ஆதாரமே அதுதான் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து அப்படி ஒரு பூஜை பண்ணுறது. அதற்காகவே பொங்கல் இடுறதுன்னு சொல்லி வர்ணம்லாம் தீட்டுறது. பிறகு அதை வண்டியில் பூட்டி அந்த மாட்டு வண்டி பயணங்கள், அதில் ரேஸ் எல்லாம் போகிறதுன்னு சொல்லி இந்த நாள் அப்படி ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய கிராமங்கள்லாம் அவ்வளோ விசேஷமாக நடக்கும். நகர்ப்புற பகுதிகளில் கூட இப்போல்லாம் இந்த பொங்கலை அந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்று இணைந்து நன்றாக பிளான் பண்ணி மிகச்சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க. அதில் குழந்தைகளுக்கெல்லாம் போட்டிகள்லாம் வச்சு பரிசெல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இது போல் பசுமாடு காளையெல்லாம் இருக்க செய்து எல்லாருக்கும் பொங்கல் அந்த இடத்துல சுவாமிக்கு படைச்சி விநியோகம் பண்ணுறதுன்னு சொல்லி எவ்வளோ விசேஷமாக செய்கிறாங்க. அதனால் இது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம கொண்டாடக்கூடிய நாள். நன்றி கடனை நம்ம நிறைவேற்ற தீர்க்கிறது, அந்த நன்றியை செலுத்தக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த மாட்டுப்பொங்கல்னு வரும். அதோட பிரதோஷம் வரும்போது அப்படியே ஆப்டாக ரெண்டு சேர்ந்து அதே நம்ம காளை எருதுக்கு ரிஷபத்துக்கு எப்படி இங்கே பூஜை பண்ணுறோமோ கோவில்லையும் அதே தான் நடக்கும். அந்த நந்தியம்பெருமானுக்கு ஒரு ஆண்டுலேயே மிக விசேஷமாக அலங்காரங்கள் அப்படி செய்து அவ்வளோ பூஜை பண்ணக்கூடியதுன்றது இந்த மாட்டுப்பொங்கல் அப்போ இருக்கும். அப்புறம் இந்த பிரதோஷ நாள்லாம் இருக்கும். மிகப்பெரிய ஆலயங்கள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நந்தியெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தோடு காட்சி அளிக்கும் அந்த நாள். அதனால் இந்த பிரதோஷமும் சொல்கிறதும் கூட நமக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் தருகிறது. அந்த நந்தியை தர்ம தேவதை, தர்மம்னு சொல்லுவோம். அதனால் எல்லாரும் தர்மத்தை கடைபிடிக்கிறது, அந்த தர்மத்தின்படி எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிறதுன்ற பலன்லாம் இன்றைக்கு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுவார். இன்றைக்கான நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன் புதன், மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பெரியவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை உங்களால் கொடுக்க முடியும். வீட்டில் இந்த பொங்கல் பண்டிகை விடுமுறையெல்லாம் கொண்டாடி முடித்து நீங்கள் வேலைக்கு போகும்போது ஒரு ஒரு மாற்றம் உங்களிடத்துல தெரிகிறதுன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த ராசியாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு உச்சபலம் பெற்று சூரியனோடு சேர்ந்துருக்கார், கூட சுக்கிரன் இருக்கார். அதனால் உங்கள் வேலையில் அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கும், உங்களுக்கு உங்கள் வேலையில் அப்படி ஒரு ஆர்வம் இருக்கும். ஒரு உயர் பதவிக்கு உங்கள் அலுவலகத்தில் இப்போது ஒருத்தர் பேரை யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா உங்கள் பேர் அவங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கும். உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் கொடிக்கட்டு பறக்க போகிறீங்க. இன்றைக்கு விடுமுறை நாளாக இருக்கலாம், இன்றைய நாளில் நீங்கள் பண்டிகையை கொண்டாடிட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட ஒரு பக்கம் நீங்கள் உங்கள் வேலை பற்றி ஆர்வமாக யோசிச்சுட்ருப்பீங்க. என்னடா இது விடுமுறை நாளில் கூட வேலையை பற்றி என்ன இன்றைக்கி மெயில் போடுறாங்க, கால் வருது, நம்ம இப்போ போய் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி அப்படின்ற மாதிரி சலிச்சிட்டு இருக்கிற விஷயம் இல்லாமல் ஆர்வத்தோடு உங்களுடைய வேலையில் உயரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு காலம் இது. ரிஷபராசி என்பர்கள், 8ல் சந்திரன் இருக்கார், சந்திராஷ்டமம் அதெல்லாம் விட்டுருங்க, கவலையப்படாதீங்க. இன்றைக்கி ஜாலியாக நீங்கள் சந்தோஷமாக பண்டிகைலாம் கொண்டாடுங்க. விடுமுறையில் எல்லாம் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நல்லா ஆனந்தமாக குதூகலமாக இருங்க, ஒரு பிரச்சனை இல்லை. 8ல் சந்திரன் இருந்த போதும் கூட ராசியாதிபதி 9ல் இருக்கார். 8ல் இருக்கிற சந்திரனை குரு பார்த்துட்ருக்கார். அந்த சந்திரன் புதன் ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி டல்லாக இருந்தால் கூட டக்குன்னு புத்தி வேலை செஞ்சிடும். மனசு
ஒத்துழைக்கலை அப்படின்னா புத்தி வந்து அந்த இடத்துல கிளவராக உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நான் மறைந்த புதன் நிறைந்த தனம் நிறைந்த பலன்னு சொல்லுவோம். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் திருமண விஷயங்கள் பற்றி பேசலாம். மிதுன ராசியில் பிள்ளைகள் கல்யாணத்துக்கு இருந்தாங்கன்னா இப்போது கல்யாணம் பற்றி நீங்கள் பேசலாம். மிதுன ராசியில் திருமணமானவர்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புத்திர பேற்றை வந்து பிளான் பண்ணி தள்ளி வச்சுருக்கீங்கன்னா இல்லை, அதெல்லாம் வந்து சரியானதாக இருக்காது. 2 சைட்லேயும் பேரண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க, அவங்கள எல்லாரும் கேட்டுட்ருப்பாங்க, நம்மளும் ரொம்ப சின்ன வயசில் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கு பேசி குழந்தை பேரை பற்றி ஒரு முடிவுக்கு வருவீங்க. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நல்ல நாளாக இருக்கும். ராசியாதிபதி சந்திரன் நீச்ச பலத்தோடு இருந்தவர் இப்போ வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து குருவால் பார்க்கப்பட்டு புதனோடு சேர்ந்து இருக்கார். அதனால் சமயோச்சிதமாக இருக்கிறது, சாமர்த்தியமாக இருக்கிறது. எனக்கு இந்த ஒரு திறமை மட்டும் இல்லை, எனக்கு வந்து சாமர்த்தியம் போதாது, நான் வந்து அந்தளவுக்கு கிளவராக இல்லை, ஷார்ப்பாக இல்லைன்னு யாராவது நினச்சிட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உள்ளே இருக்குது, அது டைமுக்கு வெளியில் வரும்ன்றது இன்றைக்கு தெரியும். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க. கோயில் குளங்களுக்கெல்லாம் போகிறது, திருவிழாக்கள்லாம் போகிறது, கிராமங்களில் நடக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி பந்தயங்கள்லாம் போகிறது, ஜல்லிக்கட்டெல்லாம் போய் பார்க்குறதுக்கு பிளான் பண்ணுறதுன்னு சொல்லி குடும்பத்தோடு குழந்தைகளோடு குதூகலமாக இருப்பீங்க. இருங்க, அஷ்டம சனி ஜென்மகேது லீவெல்லாம் முடித்து வேலைக்கு வந்துட்டால் உங்களுக்கு இருக்கவே இருக்குது டென்ஷனால. இப்போ அதை பற்றிலாம் யோசிக்காமல் ரிலாக்ஸாக இருங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்காக உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு நல்ல விஷயங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், குலதெய்வ வழிபாடு, நேர்த்திக்கடன்கள், சம்ஸ்காரங்கள், இப்போது வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சின்ன குழந்தைன்னா அந்த குழந்தைக்கு வந்து அப்புறம் காது குத்தணும் அப்படின்ற மாதிரி, உபநயனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதுபோல் பெரியவங்க இருந்தாங்கன்னா 60 வயசு ஆக போதில்ல அப்பாவுக்கு, நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கு இருக்கிறது. துளாராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவு, சம்பாதிச்ச பணத்தை சந்தோஷமாக செலவு பண்ணுறது, குடும்ப நபர்களோடு சேர்ந்து இருக்கிறது, பிரயாணங்களை திட்டமிடுறது, நல்ல காரியங்களில் போய் கலந்து கொள்வது, இதெல்லாம் சாத்தியம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் அனுகூலமான நல்ல பலாபலன்களை அடைய போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல செய்தி, நல்ல விஷயம், சந்தோஷங்கள், நல்ல காரியம்லாம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. பணத்தடை, பணமுடை சரியாக போகிறது. நீங்கள் கொஞ்சம் அவசரமாக எடுத்த ஏதோ ஒரு முடிவுனால பின்னடைவில் இருக்கீங்கன்னா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி, நேரம் இன்றைக்கு கிடைக்கும். தனுராசி அன்பர்களே, இன்றைய நாள் வந்து உங்களுடைய குறிக்கோள், ஒரு லட்சியம்னு இருக்கும், ஒரு கோல் இருக்கும், ஒரு பேஷன்னு இப்போ சொல்கிறீங்க, அதை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்ற முடிவை எடுப்பீங்க. ஓகே ரைட், இதுக்கப்புறம் நம்ம இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரி மாற்றங்களை நீங்கள் நினைத்து அதை தொடங்கிறதுக்கு உகந்த நாள். அப்படி தொடங்கும்போது அது உங்களுக்கு நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் மற்றவங்களுக்காக செலவு பண்ண போகிறீங்க, செயல்பட போகிறீங்க, விட்டு கொடுக்க போகிறீங்க. அதேபோல் குடும்ப நபர்களுக்காக நீங்கள் போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வேலை பார்த்து அவங்களுக்கு இங்கே பணம் அனுப்புறது, அவங்கள முன்னேற்றம் பாதையில் கொண்டு வர்றது அப்படின்ற விஷயங்களை பற்றி முடிவெடுக்க போகிறீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு இது குதூகலமான நாள். ஜாலியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு இருக்காது. 7ல் கேது இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ 7 சனியில் ஒரு பாட்டு இருக்குன்ற விஷயம்லாம் இன்றைக்கி ஞாபகமே இருக்காது உங்களுக்கு. இன்றைய நாளில் வந்து நினச்சதெல்லாம் நடக்கும், ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும், குதூகலமாக இருக்க போகிறீங்க. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும், வேலை அதிகமாகும், செலவு அதிகமாகும், உங்களுடைய கடமைகள் அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் சந்தோஷமான விஷயமா இருக்கும். பிள்ளைகள் பற்றி, அவருடைய கல்வி, திருமணம் பற்றி, நீங்கள் இது போல் கோவில் குளங்களுக்கெல்லாம் போகணுன்னு பிளான் பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பிளான் பண்ணுறது, கோவில் திருப்பணி செய்யணும்னு நினைக்கிறது, உங்கள் வீட்டை வந்து இன்னமும் நல்லா புதுப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மேலும் நட்சத்திர பலனை விரிவாக தெரிந்து கொள்ள மாலை முரசு இறை யூடியூப் சேனலை பாருங்கள். நாளை விசேஷத்தில் நாளைக்கு காணும் திருநாள், காணும் பொங்கல் நாளைய நாள்.
சிவராத்திரின்னு சொல்லக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடியது. அடுத்து மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி வரும் இல்லையா, இது வந்து மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி. நாளைக்கு காணும் பொங்கல்னும் போது சுற்றுலா தலங்களை போய் காணக்கூடிய பொங்கல் மட்டும் கிடையாது. நம்முடைய பெரியவர்களை, உறவினர்களை, நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டியவர்களை, யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறது, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பரிசு பொருட்கள், அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன கொடுக்கணுமோ தர்மத்தின்படி அதையெல்லாம் கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வர்றது, உறவினர்கள்னு சொல்லக்கூடிய அதிதி தேவோ பவன் சொல்லி உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது, அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நாளை நாளில் செய்யணுன்றது தான் அந்த பொங்கலினுடைய ஒரு நோக்கமாக இருக்கும். அதை நம்ம மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டு பலன்களை அடைய தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.